கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு மக்கள் செல்வதன் காரணமாக விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், எந்தெந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள்ல கட்டணம் அதிகரித்திருக்கிறது, விவரங்களை சொல்லலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகை 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய அண்டை மாநிலமான கேரள மாநிலம் பகுதிக்கு அதிக அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலமா பயணிகள் செல்ல ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனால்தான் இதனை பயன்படுத்தி இந்த பல்வேறு விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலையை பல மடங்கு உயர்த்தியுள்ளன. குறிப்பாக இந்த சனி ஞாயிறு விடுமுறை தொடர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் வருவதால் இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை கிடைப்பதாகவும் அதிக அளவு இந்த விமானங்களில் பயணம் செய்ய இந்த விமான பயணிகள் ஆர்வம் காட்டியுள்ளனர். குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்து சாலைகள் பழுதானதாலும் வாகனங்களை தவிர்த்து இவர்கள் விமானத்தில் பயணம் செய்ய அதிகமாக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதனால் இந்த தென் மாவட்டங்களான மதுரை மற்றும் அதே போல் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இந்த விமான கட்டணம் பல்மடங்கு உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரத்துக்கு 2864 ரூபாய் கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது 16,000 முதல் 17,000 வரை பெறப்படுகிறது. அதே போல் கொச்சிக்கு 3,018 ரூபாய் இருந்த கட்டணம் தற்போது ஒரு 15,000 முதல் 16,000 ரூபாய் வரை கட்டணம் உள்ளது. குறிப்பாக ஒரு 4 மடங்குக்கு மேல். இதே போல் கோழிக்கோடு, கண்ணூர், தூத்துக்குடி மற்றும் கோவை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் 3 மடங்கு 4 மடங்கு என கட்டணங்கள் அதிக அளவு உயர்த்தி இந்த நிறுவனங்கள் பெறுகிறது. ஆனாலும் இவர்கள் திட்டமிட்டபடி தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல அந்த கட்டணங்களை செலுத்தி செல்லும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. இதனால் விமான பயணிகள் இந்த திடீர் கட்டண உயர்வால் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். நன்றி ஜெய்சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.